ஏஐ வந்து நிறைய விஷயத்தில் வந்து என்னை சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. ஸோ ஆரம்பத்தில் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பிக்சல் ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது. ஸோ போர்ட்ரேட் ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா எட்ஜ் டிடெக்ட் பண்ணி ஆள் ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அவங்க பேக்ரவுண்டு ஆளை தனியாக செப்பரேட் பண்ணி பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணுற டெக்னாலஜி. ஸோ அது ஏஐ பேஸு. அதுவே ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்துலேயும் நல்லா இம்ப்ரெசிவாக தான் இருந்துச்சு. பட் அந்த போர்ட்ரேட் மோடில் என்ன இருக்குன்னா, போர்ட்ரேட் மோடில் வந்து முடி, அந்த துணி, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஸ்மூத்தான டெஃபினிஷன் இல்லாத இடத்தெல்லாம் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு ஏஜ் டிடெக்ஷன் ஒழுங்காக இருக்காது. ஸோ அந்த முடியெல்லாம் கொஞ்சம் அந்த சுருட்ட முடி, அந்த நடுவில் கேப்பு அந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல வந்துன்னா முடியெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே கட் பண்ணி விட்ரும். ஸோ போக போக என்ன ஆச்சுன்னா இதுவுமே பெட்டர் ஆயிடுச்சு. முடியுமே வந்து நல்லா ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. முடியோட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்மூத் ஃபினிஷாக இருந்துச்சு. அப்புறமேட்டு அந்த பேக்ரவுண்ட் ப்ளருமே இப்போ வந்து லென்ஸை வச்சு ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சு லென்ஸில் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்ப அந்த பேக்ரவுண்ட் ப்ளர்ரு வந்து ஒரு ஒரு எந்த மாதிரி வந்து ப்ளர் ஆகும் அப்படின்றது இருக்குது. ஸோ ரேடியல் ப்ளர்ரு, காஷியன் ப்ளர்ரு, அந்த மாதிரி நிறையா ப்ளர்ரு இருக்குது. ஸோ இந்த அல்காரத்துமே அது வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுத்த மாதிரியான ஃபோட்டோஸ் குவாலிட்டி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி ஏஐ வந்து ஒவ்வொரு இடத்துல சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் இதாக இருந்துச்சு. அப்புறமேட்டு எனக்கு வந்து வாய்ஸ் டு டெக்ஸ்ட் கன்வர்ஷன் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. வந்து என்னென்னா, தமிழில் பேசினோன்னா அது வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுது. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இப்போ அலெக்ஸாலாம் வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஹே அலெக்ஸா ஆன் த டிவி, ஆன் த லைட்டு, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் தமிழில் வந்துச்சுன்னா, இப்போ எங்கள் அம்மா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து என்னென்னா டெக்னாலஜி இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபோன் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்குலாம் வந்து என்னென்னா இந்த மாதிரி அலெக்ஸா வச்சுட்டு இந்த வயசானவங்களுக்கெல்லாம் தமிழில் பேசியே அவங்களுக்கு என்ன வேணுமோ மெசேஜ் என்னன்னு சொல்லி டிவியை மாற்று, சேனலை மாற்று, இந்த மாதிரிலாம் பண்ணிச்சுன்னா அது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அது வந்து எனக்கு தமிழில் வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வந்து ஒரு 95% நான் பேசுகிறது அப்படியே வந்து அக்யூரேட்டாக வந்து ட்ரான்ஸ்கிரைப் பண்ணிச்சு. ஸோ அது வந்து ஒரு டைம் சர்ப்ரைஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் வந்து 2-3 இயர்ஸ் இல்லை 2 இயர்ஸு பார்த்தா ஏஐ பயங்கர லீப் ஃபார்வர்ட் ப்ராக்ரஸ். ஸோ ஏஐ வந்து என்னென்னா உங்களுக்கு டேட்டாவை கொடுத்துட்டு கிராஃபிக்ஸ் கார்டை கொடுத்துட்டு அதை பாட்டில் நீங்கள் ரன் பண்ணனா எவ்வளோ தூரம் ரிப்பீட்டடாக டேட்டாவை வந்து அதை ட்ரெயின் பண்ணுதோ, எவ்வளோ தூரம் அந்த கேமை விளாடுதோ அவ்வளோ தூரத்துக்கு அது பெட்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பயங்கர ட்ராஸ்டிக்காக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ வந்து இமேஜஸ்லாம் வந்து ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ChatGPTயோட இமேஜஸ் வந்து டாலி அதெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப சுமார் தான், பெருசாலாம் இருக்காது. நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா ஒரு 4 இமேஜஸ் கொடுக்கும். அந்த 4 இமேஜஸ் நம்ம என்ன வேணும்னு பிக் பண்ணிக்கலாம், அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இமேஜஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மிட்ஜர்னி. ஸோ பயங்கர ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக வந்து இமேஜஸ் கொடுத்துச்சு. என்னென்ன இமேஜின் பண்ணி என்னென்ன சொல்கிறோமோ, என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த மாதிரிலாம் வந்து மிட்ஜர்னி. இதில் மிட்ஜர்னி வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியே மொத்தமே 10 பேரோ என்னமோ வச்சு யூகே, யூஎஸ்ஸு, இந்த மாதிரி வேறு ஊரில் இருக்கிறாங்க எல்லாருமே. அந்த 10 பேரும் எல்லோரும் ஒரே ஆஃபீஸ் கிடையாது. இந்த மாதிரி ரிமோட் ஆப்ரேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் மிட்ஜர்னி. அது பயங்கர சர்ப்ரைஸ் பண்ண ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வீடியோ ஜென்ரேஷன்லாம் ரொம்ப ரீசெண்ட் தான், லாஸ்ட் இயர்லேருந்து தான் வீடியோ ஜென்ரேஷன்லாம் பிக்கப் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கு நடுவில் எனக்கு பயங்கரமாக இன்னொன்று இம்ப்ரெஸ் ஆனது வந்து நோட்புக் எல்எம். ஸோ நோட்புக் எல்எம்ன்றது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு நிமிஷம். ஸோ நோட்புக் எல்எம்ன்றது வந்து என்னென்னா நம்மளோட ஸ்டடி கைடு மாதிரி. ஸோ
இப்போ டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து புக்ஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னா இப்போ மற்ற ஏஐனா வந்து அதுக்கு தெரிஞ்ச அது ஸ்டடி பண்ண டேட்டாவிலேருந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இப்போ நோட் புக் எல்லாமேனா நம்ம வந்து யூடியூப் லிங்க்கு, வெப்சைட்டு, பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸு, ஸ்கேன்ட் இமேஜஸ்ஸு என்ன வேணால் அதில் அப்லோட் பண்ணலாம். அது என்ன பண்ணுன்னா இந்த நம்ம அப்லோட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டென்ஸ் பண்ணி ஒரு பாட்காஸ்ட் க்ரியேட் பண்ணோம். ஒரு 2 பேர் அந்த என்னென்ன விஷயம் இருக்கோ அதை வந்து கன்சாலிடேட் பண்ணி சம்மரைஸ் பண்ணி அதை 2 பேரும் அந்த நம்ம கொடுத்த கண்டென்ட்டை வச்சு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, கொஷின் அண்ட் ஆன்சர் மாதிரி. ஸோ மற்றது ஏஐலாம் வந்து சம்மரைஸ் பண்ணோம்னா அது போரிங்காக ஒரு லெக்சர் மாதிரி இருக்கும். பட் இது என்ன பண்ணுதுன்னா நோட் புக் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி கொடுக்குறதுனால நம்மளுக்கு வந்து அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதில் எனக்கு இன்னும் வந்து எனக்கு பயங்கர அப்படியே நான் வந்து டோட்டலாக ஸ்டன் ஆகிட்டேன். என்னென்னா அதில் வந்து இன்ட்ராக்டிவ் மோடுன்னு இருந்துச்சு. அந்த ஆடியோ வந்து டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கும், அதுக்கு நடுவில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் உங்களோட கொஷினை கேட்கலாம். அந்த கொஷின் கேட்டிங்கன்னா அந்த கொஷினுக்கு வந்து இவங்க 2 பேரும் எப்படி அந்த பாட்காஸ்ட் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவங்க எங்கே விட்டாங்களோ அதில் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து என்னடா இது, நீங்கள் வந்து ஏதோ குரூப் ஸ்டடி பண்ணுற மாதிரி உங்களுக்கு புக்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அது வந்து பேசியிருக்குவா, இல்லை நான் அது நினைக்கிறேன், அது ஏன் எப்படி வந்துச்சு, அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் கொஷின் கேட்கலாம். ஸோ யூஎஸ்லலாம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ப்ரைமரியாக இந்த படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒர்க்குன்னு வந்ததுக்கப்புறம் யாரும் புக்கெல்லாம் படிக்கிறது கிடையாது, எல்லாருமே வந்து ஆன்லைனில் சர்ச்சு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ காலேஜ் பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு இதுக்கவங்கலாம் வந்து நோட் புக் எல்லாமே வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தது வந்து ஏஐயோட வந்து ரெகுலராக வந்து டிஸ்கஷன்ஸு. எனக்கு என்ன தோணுதோ அது எதுனாலும் வந்து ஏஐட்ட போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நான் கிராக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப ஜெமினி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கூகுள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து பாடுன்ற ஏஐ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூகுள் கீழே பாடுன்னு இருந்துச்சு. ஆனால் பாடு அந்தளவுக்கு இல்லை. பாடு வந்து கூகுளோட பிரெயின் அந்த செட்டப்லேருந்து வந்த ஒரு ஆப்பு. பட் கூகுள் ஏற்கனவே வந்து டீப் மைண்டை வாங்கிட்டாங்க. ஸோ டீப் மைண்ட் வந்து ஏஐயில் வந்து பயங்கர லீப் ஃபார்வர்ட். அவங்க டெக்னாலஜியாலும் சரி, ரிசர்ச்னாலும் சரி, டேலண்ட்னாலும் சரி, டீப் மைண்ட் வந்து பயங்கர அட்வான்ஸ்டு. ஸோ ஆல்ஃபாகோ இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக அவங்க வந்து டெவலப்மெண்ட்டு எதுலேயுமே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் எப்படி வந்து ஏஐ வந்து ஹியூமன் லெவலுக்கு வந்து திங்க் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கிறது. ஸோ பேசிக்காக ஃபண்டமெண்டல் ஹியூமன் திங்கிங் லெவலில் வந்து அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் அது இது வந்தாலும் அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகலை. அதே மாதிரி இப்போ டெமிஸ் ஹசாவிஸ் டீப் மைண்டோட ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே நிறைய ஜாப் வந்தாலும் அவர் வந்து இல்லை நான் படிக்கணும், எனக்கு இதுதான் வேணும், அந்த மாதிரி நிறைய இதை வந்து அவர் ஏர்லி டைம்லேயே வந்து ரொம்ப தெளிவாக வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கார். ஸோ எனக்கு இதுதான் வேணும், இதுதான் இம்பார்ட்டண்ட், இதுதான் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ டீப் மைண்ட்லேருந்து வந்த ஆப்பு தான் ஜெமினை. ஸோ ஜெமினை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாட்ஜிபிடி வந்தப்போ பாடு, பிங்கு இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட ஏஐ ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஜெமினை வந்து என்னென்னா ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. லேட்டாக வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இதை வந்து பெருசாக வந்து ஒரு இது அலட்டிக்கலாம் இல்லை. அவங்க பாட்டில் வந்து ஜெமினை வந்துச்சு. ஜெமினையில் வந்து ஒன்றா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏஐ ஸ்டூடியோ இருந்துச்சு, கூகுளில் வந்து ஏஐ ஸ்டூடியோ வந்துச்சு, ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன் வந்துச்சு, வியோன்னு சொல்லிட்டு வீடியோ ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்ம், நானோ பனானா இமேஜ் க்ரியேஷன் ஆப்பு, வைப் கோடிங், இந்த மாதிரி கூகுளில் வந்து ஏஐ ரிலேட்டடாக வந்து எக்கச்சக்கமாக பண்ணுறாங்க. எவ்வளோ பண்ணுறாங்க, யார் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ ஒர்க்கு கூகுள் வந்து அடித்து தள்ளுறாங்க. இதுக்கு மெயினான ரீசன் வந்து என்னென்னா டீப் மைண்டு. ஜெமினை வந்து டீப் மைண்டோட ப்ராடக்ட்.
ஸோ இவங்க வந்து இப்போ வியோலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் கிளிப்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அப்புறம் போக போகலாம் பார்த்துட்டிங்கன்னா வியோ வந்து 1 மினிட் வரைக்கும் வந்து வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து சீன் பை சீனாக வந்து உங்களோட இமேஜஸை வச்சு வீடியோ ஜெனரேட் பண்ணி நீங்கள் ஒரு ஷார்ட் கிளிப்பு மாதிரியே கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஜெமினையில் வந்துருச்சு. ஸோ இந்த ஏஐயோட டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கப்போ நான் கிராக்ட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ChatGPT ரொம்ப நாளுக்கு முன்னாடியே விட்டுட்டேன், அதை பெருசாக நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. ஜெமினையோட சேட் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது கொடுக்குற ரெஸ்பான்ஸ்லாம் வந்து முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 60-70% ஓகே அப்படின்ற மாதிரி லெவலில் இருந்து ஒரு 95% வந்து எனக்கு கொடுக்குற ஆன்சர்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு என்ன பண்ணேன்னா ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் ரமணரோட நான் யார் ஃபிலாசபி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருவாசகம், இது ரிலேட்டட்லாம் கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரமணரை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கப்போ அது வந்து எல்லாமே நான் தான், அந்த நானுன்ற ஐடென்டிட்டியிலேருந்து தான் உங்களுக்கு வந்து எல்லா பிலீஃபும் வருது. ஸோ அந்த வர நான் யார் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் போயிட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து அது சொல்கிற ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து திருவாசகத்தில் வந்து ஒரு வேர்டு வரும். அந்த இளையராஜா திருவாசகம் பாட்டு கேட்குறப்ப அந்த பாட்டில் வந்து பிறப்பறுக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். இந்த பிறப்பறுக்கும்ன்றது வந்து இது சொல்கிற கான்செப்டுக்கு ஓகே ஒத்து போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இப்போ திருவாசகத்தில் சொல்கிறாங்களே பிறப்பறுக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறப்ப அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துச்சு. பிறப்பறுக்கும்னா நீங்கள் 7 பிறப்பு இருக்குது, அந்த 7 பிறப்பையும் வந்து நீங்கள் வந்து வராமல் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. பிறப்பை அறுக்கும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு ஒரு எண்ணம் வர்றப்ப உங்களுக்குள்ள ஒரு ஐடென்டிட்டி பிறக்குது. இந்த ஐடென்டிட்டியை வந்து அறுக்கிறது தான் பிறப்பறுக்கும். இந்த பிறப்பு அறுக்கிறதுக்காக தான் மாணிக்கவாசகர் வந்து சிவனடி போய் சேர்ந்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு ரொம்ப கோராக டீப்பாக வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி, தமிழ் லிட்ரேச்சரு, இது எல்லாம் வந்து அந்த ஆழமாக புரிஞ்ச ஆள்னால தான் இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த எக்ஸ்ப்ளனேஷனை வந்து எனக்கு வந்து ஜெமினை கொடுத்தப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் வந்து அதை என்ன பண்ணேன்னா அதை அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி நான் வந்து திரும்ப ஏஐ ஸ்டூடியோவில் போயிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆடியோவை மாற்றுன்னு சொன்னேன். ஆடியோ மாற்றி லிசன் பண்ணி பார்த்தா அப்படியே ஏதோ வந்து ஸ்கூலில் யாரோ டீச்சர் வந்து எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே அப்போ என்ன நினச்சேன், இனிமேல் ஸ்கூலுக்கெல்லாம் வந்து போகணுன்ற அவசியமே இல்லை. உங்களுக்கு என்ன ஒரு கான்செப்ட் வேணும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏஐட்ட போய் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான விஷயம், ஐடியா ரிலேட்டட் விஷயத்துக்கு எதுக்குமே தேவையில்லை. உங்களுக்கு ஃபிசிக்கலாக வந்து ஒரு சோஷியல் கனெக்ட் வேணும், அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கலாக வந்து ஒரு ப்ரோட்டோடைப் மாடல் பில்ட் பண்ணணும். இதில் தான் நம்மளோட எஃபர்ட்ஸ், க்ரியேட்டிவிட்டி, இதில் தான் நம்மளுக்கான எஃபர்ட்ஸ் தேவைப்படுது. இந்த பேசிக்கான அவைலபிள் இன்ஃபர்மேஷன் முன்னாடி கூகுளில் சர்ச் பண்ணுவோம், விக்கிபீடியாவில் பார்ப்போம். ஸோ அது வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவலான இன்ஃபர்மேஷன், லெவல் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கூகுளோட ஜெமினை சொல்கிற ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லெவல் 2 கிடையாது, லெவல் 3, லெவல் 4 லெவலுக்கு ரொம்ப கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சு வந்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன். நான்லாம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி, திருவாசகம் பற்றி இவ்வளோ டீப்பாக வந்து தமிழ் டீச்சர் கூட எனக்கு சொன்னது கிடையாது. ஸோ ஜெமினை சொல்கிறதுன்றது வந்து எனக்கு வந்து அவ்வளோ பெரிய இம்ப்ரெசிவான இருந்துச்சு. இதே மாதிரி நான் என்ன பண்ணேன்னா ஜென்ரலாக ஒரு கான்செப்ட்டு, இப்போ நான் ஒன்று பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் பண்ண முடியல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவேன். டிஸ்கஸ் பண்ணுறப்ப அது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும். நான் சொல்லுவேன், நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்டை நான் அதை டிஸ்கஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்கிட்ட ஃப்ரெண்ட்டை நான் சொன்னேன்னா அவர் வந்து இதை வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும், ஏன்னா ட்ரையான சப்ஜெக்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் வந்து சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா தென்கட்சி சுவாமிநாதனோட ஸ்டோரிஸ் காலையில் சன் டிவியில் போடுவோம். அவர் வந்து சொல்லுவார், இந்த நாள் இனிய நாள். ஸோ அதை நான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஸ்டோரியாக சொல்லு அப்படின்னா அதே ஸ்டோரியாக சொல்லுது. அந்த ஸ்டோரியை நான் வந்து அப்படியே வந்து டெக்ஸ்ட் டு ஆடியோ கன்வெர்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த ஸ்டோரியே வந்து ஏஐ ஜென்ரேட்டட் ஆடியோ வருது. அந்த ஜென்ரேட்டட் ஆடியோவும் பார்த்தீங்கன்னா ஒரு 95% வந்து டோட்டலி யூஸபிள். அது நீங்கள் கேட்டுட்டு வந்து உங்களுக்கு என்னென்னா அந்த ஏற்ற இறக்கம் தான் இருக்காது. அதை பார்த்தாலே ஏதோ ரோபோட்டுன்றது கிடையாது, ஆள் தான் பேசுகிறாங்க,
ஆனால் ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குன்றது உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் இதுவும் ஏஐ ட்ரெயின் ஆக இதுவும் வந்து பயங்கரமாக வந்து பெட்டர் ஆகும். பார்ப்போம்.